Hello students, Jayanthi Subramanian here. இன்னைக்கு நம்ம டாபிக் cubic identitiesல எக்ஸ்பேன்ஷன் பண்றது. So cubic identities அப்படின்னு நான் மீன் பண்றது இங்க வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஐடென்டிட்டிஸ் எல்லாமே பாருங்க கியூப்ஸ் இருக்கு. a plus b whole cube, இங்கே அதே மாதிரி a cube plus b cube அந்த மாதிரி டைப். ஸோ எல்லாத்துலயுமே கியூப்ஸ் வருது. இப்போ நீங்க பேசிக் ஐடென்டிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் இம்பார்ட்டன்டான பிரைமரி ஐடென்டிட்டி. a cube plus b cube plus 3a square b plus 3ab squareன்னு வரும். இப்ப இந்த ஐடென்டிட்டில இருந்து தான் நமக்கு செகண்ட் ஐடென்டிட்டி டிரைவ் ஆகுது. ஏன்னா இந்த ரெண்டு டூ டேர்ம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 3ab காமனா இருக்கு. நம்ம காமனா எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா a plus b அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நீங்க அடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் வந்து நமக்கு அந்த பக்கம் லெஃப்ட் சைடுக்கு எடுத்துட்டு போனோம்னா இங்க a cube plus b cube மட்டுமே மிஞ்சும். அது இந்த பக்கம் வரும். இது அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துன்னா a plus b whole cube minus 3ab into a plus b ன்னு வரும். அதுதான் இது. சோ பேசிக்கலி இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸுமே வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டில இருந்து டிரைவ் ஆகக்கூடியதுதான். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஐடென்டிட்டி நீங்க செக் பண்ணீங்கன்னா அது வந்து கொஞ்சம் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா a plus b into a square minus ab plus b square அந்த மாதிரி வருது. இப்ப நீங்க இந்த மூணு பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்மா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மட்டும் ரெண்டு டேர்ம் உடைய ப்ராடக்டா இருக்கு இந்த மாதிரி. சோ இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஐடென்டிட்டி. இது இந்த ஐடென்டிட்டி வந்து டிஃபரெண்டான ஒரு ஐடென்டிட்டி. சோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப இதோட எல்லாமே பிளஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுதான் ரைட் சைட்ல அப்படியே நெகட்டிவ் வந்தா என்ன வரும் அப்படிங்கறது நான் இங்க கொடுத்துருக்கேன். சோ இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சீங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாமே இருக்கும். சோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேஜ் புரட்டி பாக்குறது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள். உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல குறைக்கும். அதுல ஏதாவது கொஞ்சம் அந்த பக்கம் கேரி ஓவர்ல மிஸ்டேக் வந்துன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. கியூபிக் ஐடென்டிட்டிஸ் எல்லா அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ்மே வந்து ஃபார்முலா எல்லாமே நீங்க வந்து தரவா பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து இதுல கொஞ்சம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது எடுக்கிறேன், பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கு 2a plus b the whole cube அந்த மாதிரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஐடென்டிட்டி எதுங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தா மேல இருக்கு இல்லையா, அந்த டைப்ல இருக்கு. சோ இங்க a-க்கு பதிலா 2a இருக்கு, b-க்கு பதிலா ba தான் இருக்கு. சோ நம்ம வந்து a இங்க என்னென்ன இடத்துல ரைட் சைடுல ஏல என்னென்ன இடத்துல அப்பியர் ஆகுதோ அங்க எல்லாம் வந்து 2a கொடுக்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும். சோ a-க்கு பதிலா நீங்க 2a சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இப்ப a cube plus b cube அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்க a எங்கெங்க வருதோ இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து 2a கொடுக்கணும். ஓகே, நான் இது இங்க எழுதிக்கிறேன். a is equal to 2a. நான் கேபிட்டல்ல a போட்டேன் அப்படின்னா இங்க இருக்கு, இங்க ஒரு 2a இருக்கு, இல்லாம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு சொல்லி போட்டேன். அப்ப நீங்க இத வந்து a cube plus b cube plus 3a square b plus 3ab square இந்த மாதிரியும் கன்சிடர் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. அப்ப இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலா இந்த 2a நீங்க சப்ஸ்டிடியூட் பண்றீங்க, b அப்படியே வச்சிடலாம் ஏன்னா இங்க b தான் இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இப்போ a கியூபுக்கு பதிலா நமக்கு என்ன 2a the whole cube whole அப்படிங்கிறது இருக்கு பிளஸ் b cube plus 3a square b 3 into a squareக்கு பதிலா 2a the whole square whole அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சும்மா 2a ஸ்கொயர்னு போடக்கூடாது. into b plus 3ab ஸ்கொயர். அப்ப இந்த a க்கு பதிலா again 2a into b ஸ்கொயர். இப்ப பாருங்க 2 கியூப் அப்படிங்கிறது 8. 2 into 2 into 2 8a கியூப் plus b கியூப் plus இங்க பாருங்க 3 into 2a the whole square அப்படிங்கிறது 4a ஸ்கொயர் into b plus இது வந்து நமக்கு நேரடியா பண்ணிடலாம். ஏன்னா வந்து 3 into 2a 6a 6a b ஸ்கொயர். சோ ஆன்சர் என்ன வரும், ஈக்குவல் டு 8a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3 into 4 12a ஸ்கொயர் b பிளஸ் 6ab ஸ்கொயர். இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, சோ இது வந்து ஃபைனல் ஆன்சர். சோ இப்போ இங்க என்ன பண்ணணும், என்ன ஐடென்டிட்டி அப்படிங்கறத டைப் நீங்க பார்த்துட்டு அந்த டைப்ல என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணுமோ அதை கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन 3b minus 2a the whole cube. சோ இங்க பாருங்க a minus b whole cube டைப். ஆனா a க்கு பதிலா நமக்கு 3b இருக்கு, இந்த b க்கு பதிலா 2a இருக்கு. சோ அதெல்லாம் அந்த இடத்துல கொடுக்கணும். இந்த ரைட் சைடுல எங்கெங்க a வருதோ அங்கெல்லாம் 3b கொடுங்க, எங்க b வருதோ அங்க 2a கொடுங்க. சோ this is equal to, இப்ப பண்ணலாம், a கியூபுக்கு பதிலா 3b the whole cube minus b கியூபுக்கு பதிலா 2a the whole cube minus 3 into a ஸ்கொயருக்கு பதிலா 3b the whole square into 2a plus 3a க்கு பதிலா 3b b க்கு பதிலா 2a whole square. இப்ப பார்க்கலாம் 3 cube அப்படிங்கிறது 27. ஏன்னா 3 into 3 into 3
27b cube minus 8a cube minus 3 into இது என்ன வரும் 9b square into 2a plus இது 3 into 3b into இது வந்து 4a square. இப்ப பார்க்கலாம் 27b cube minus 8a cube minus 3 into 9 27 into 2 54 b square a plus 3 into 3 9 9 into 4 36 b a square. Okay, b square a b a square ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கரெக்டா எடுத்து ரிப்பீட் பண்ணி கரெக்டா நீங்க அந்த எண்ட் வரைக்கும் வர வரைக்கும் கேர்ஃபுல்லா வந்து பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கரெக்டா இருக்கும். வித்அவுட் எனி மிஸ்டேக் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, இன்னும் ரெண்டு क्वेश्चंस பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்த பேஜ் எடுக்கிறேன். இத பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த டைப்ல இருக்கு. ஏன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷனோட ப்ராடக்ட் நம்ம லாஸ்ட் ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த டைப்ல தான் இது வரும். இப்போ பாருங்க a minus b into பாத்தீங்களா, அங்க a க்கு பதிலா 5a இருக்கு, இந்த a க்கு பதிலா 5a இருக்கு, இந்த b க்கு பதிலா 2b இருக்கு. இப்போ நீங்க இந்த பிராக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயருக்கு பதிலா என்ன வரும் 5a the whole square. சோ 25a square அப்படிங்கிறது வந்திருக்கு. ab அப்படிக்கு பதிலா இதுக்கு ரெண்டுக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5a into 2b 10ab இருக்கு. அப்புறம் b ஸ்கொயருக்கு 2b the whole square 4b square இருக்கு. சோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆச்சு, லெஃப்ட் சைடு இது மேட்ச் ஆகுது. சோ ரைட் சைடுல நமக்கு a cube minus b cube இருக்கு இல்லையா, அதோட இடத்துல a க்கு பதிலா 5a கொடுங்க whole cube minus b க்கு பதிலா 2b whole cube equal to 5 cube 125 a cube minus 2 cube is 8 b cube. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து அதே டைப் ஆனா பிளஸ்ல வந்து. சோ இங்க நமக்கு என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா a க்கு பதிலா என்ன இருக்கு 2x இருக்கு, b க்கு பதிலா வந்து √3y இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம இங்க பாருங்க a ஸ்கொயர் 2x whole square 4x ஸ்கொயர் இருக்கு, ab அப்படினா இத மல்டிப்ளை பண்ணோம். சோ 2√3xy அது இருக்கு. அப்புறம் வந்து b ஸ்கொயருக்கு வந்து √3y whole square, சோ 3y ஸ்கொயரும் இருக்கு. சோ அது கிளியரா இருக்கு. சோ லெஃப்ட் சைடு இங்க மேட்ச் ஆகிறதுனால ரைட் சைடு நாம அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு a cube plus b cube, ஆனா a வந்து 2x, சோ 2x whole cube plus b cube அப்படிங்கிறதுக்கு வந்து √3y the whole cube. So this is equal to 8x cube plus √3 cube அப்படின்னா √3 into √3 into √3 அவ்வளவும் பண்ணணும். So √3 into √3 எவ்வளவு, இத பாருங்க √3 into √3 into √3, இதுக்கு மட்டும் நமக்கு வந்து 3 வந்தோம். So இது வந்து அப்படியே தான் இருக்கும். So 3√3. So answer 3√3y cube. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிட்டி எதுங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைப்ல நீங்க ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ என்ன தேவையோ அதுக்கு எடுத்து சப்ஸ்டிடியூஷன் நீங்க கொடுத்துட்டு இந்த கியூப் ஸ்கொயர்ஸ் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா பண்ணி ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் கொண்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸுக்கும் டைம் டு டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சேரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.